உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. குறைந்தது 2 மக்களவை தொகுதியில் போட்டியிடாத மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கைவிரித்துவிட்டது. மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்றம், மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் பம்பரம் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது. 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 6% குறைவான வாக்குகள் பெற்றதாக கூறி கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதுபோல வரும் மக்களவை தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக விண்ணப்பித்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதிமுக தேர்தல் சின்னம் வழக்கில் 2 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என தெரிவித்தது. இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 27ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை விரைந்து பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தல் ஆணையம் சார்பில் கட்சிக்கான அங்கீகாரத்தை மதிமுக இழந்துவிட்டது. அதனால் தேர்தல் அதிகாரி அளிக்கும் பொது சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிட வேண்டும். விதிகளின்படி சின்னம் கோரும் கட்சிகள் குறைந்தது 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். பொது சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் என சின்னங்கள் வேட்பாளருக்கு ஒதுக்கப்படுகிறது. மதிமுக கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்ததால் பம்பரம் சின்னத்தை கேட்க உரிமை இல்லை. அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை கட்சி அங்கீகாரம் இழந்த பின்னர் கேட்க முடியாது. பொது சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிட முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தேர்தல் விதிகளின்படி தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தமிழகத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே குறிப்பிட்ட சின்னத்தை பெற முடியும். அதனால் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. குறைவான வாக்குகள் பெற்றதால் 2010 முதல் மதிமுகவின் தேர்தல் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட சின்னத்தை கேட்க குறைந்தது 2 மக்களவை தொகுதிகளில் மதிமுக போட்டியிட வேண்டும். வேட்புமனு தாக்கல் மார்ச் 27உடன் முடிவதால் வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.